ஊரறிந்த தலைவர்கள் சிரித்து பேசினாலேயே மக்கள் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். காரணம் விரைப்பான நடை, பார்த்தால் பயப்படும்படியான கடுகடுப்பான முகம், அளவான பேச்சு. இதுவே பல தலைவர்களின் இயல்பு. ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகைச்சுவை உணர்வோடு மக்களுடன் சிரித்து பழகும் தலைவராக இருந்தார்கள். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, வாகனத்தில் என்னை ஏற்றிவிடுங்கள் என்று கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகக் குட்டியின் மீது உம்மை நாம் ஏற்றிவிடுவோம் என்று கூறினார்கள். அதற்கு அம்மனிதர், ஒட்டகக் குட்டியை வைத்து நான் என்ன செய்வேன்? அதில் பயணிக்க முடியாதே என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எல்லா ஒட்டகங்களும் தாய் ஒட்டகத்திற்கு குட்டிகளாகத்தானே இருக்கின்றன என்று கூறினார்கள். ஒட்டகம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது அதன் தாய் ஒட்டகத்திற்கு குட்டிதான் என்று உண்மை சொல்லி சிரிக்க வைக்கிறார்கள். சாதாரண மக்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்கவே தயங்கும் தலைவர்களுக்கு இடையே நபியோ பொதுமக்களிடம் நகைச்சுவையாக பேசுகிறார்கள், இனிமையாக பழகுகிறார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்ததற்கு இதுவும் ஒரு காரணம். எங்க காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.